வெங்காய சாறு முடி வளர அது யூஸ் பண்ணலாம் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆனா உண்மையில அது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல அந்த பயங்கரமான ஸ்மெல்ல சகிச்சுக்கிட்டு இதுக்கு அவ்ளோ சீன் இருக்கா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா உண்மைகளையும் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே. முதல்லயே ஒரு பெரிய கட்டுக்கதைய உடைச்சிடலாம். நிறைய பேரு சொல்றது என்னன்னா, அச்சோ வெங்காய சாறு பயங்கரமா நாத்தம் அடிக்கும், அது வேலைக்கே ஆகாது அப்படின்தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அத நாம கரெக்டான முறையில யூஸ் பண்ணா அந்த ஸ்மெல் எல்லாம் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். அதை விட முக்கியம், கிடைக்கிற ரிசல்ட்ஸ் சும்மா இல்ல, உங்களே அசர வச்சிடும். சரி, இது எப்படிதான் வேலை செய்யுதுன்னு யோசிக்கிறீங்களா? இது வெறும் பாட்டி வைத்தியம் மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சாலிடான சயின்ஸே இருக்கு. வெங்காயத்துக்குள்ள ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. ஒன்னு குவர்செட்டின், இன்னொன்னு சல்ஃபர். இந்த ரெண்டும் தான் உங்க முடிக்கு தேவையான மேஜிக்க செய்ய போற சூப்பர் ஸ்டார்ஸ். சரி, இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் டீடைல்டா பாப்போமா? முதல்ல சல்ஃபர். நம்ம முடி எதால உருவாச்சு? கெரட்டின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனால தான். அந்த கெரட்டினை உருவாக்க இந்த சல்ஃபர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சோ முடி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சல்ஃபர் முக்கியம். அடுத்தது குவர்சிட்டின். இது என்ன பண்ணும்னா நம்ம உச்சந்தலையில வர்ற அரிப்பு, சின்ன சின்ன வீக்கம் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாம வெங்காயத்துல இயற்கையாவே ஆன்டி மைக்ரோபியல் தன்மை இருக்கு. அதனால பொடுகு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி பிரச்சனைகளையும் இது தடுத்து நிறுத்தும். அடடே, இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? அப்போ ஏன் நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்க கேக்குறது புரியுது. அதுக்கு காரணம், அவங்க எல்லாரும் ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு தப்பா பண்றாங்க. பொதுவா நாம எல்லாரும் என்ன செய்வோம்? சிம்பிள். ஒரு வெங்காயத்தை எடுத்து மிக்சியில போட்டு அரைப்போம். அதிலிருந்து சாரை மட்டும் வடிகட்டி எடுத்து அப்படியே தலையில அப்ளை பண்ணிடுவோம். இது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான், தப்பே இல்ல. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஸ்டெப் மிஸ்ஸிங். அப்போ அந்த மிஸ் ஆன ரகசிய ஸ்டெப் என்னது? வெங்காய சாரோட முழு பவரையும் வெளியே கொண்டு வர நாம அப்படி என்னதான் செய்யணும்? அந்த ரகசியமே புளிக்க வைக்கிறது தான். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஃபர்மெண்டேஷன். வெங்காயச்சாற்றை நாம புளிக்க வைக்கும்போது தான் அதோட உண்மையான சக்தி முழுசா நமக்கு கிடைக்கும். அதனால வெங்காய சாரோட முழு பலனையும் நீங்க அனுபவிக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா புளிக்க வைக்கணும். இதுதான் இங்க இருக்கிற கேம் சேஞ்சிங் ஸ்டெப். சரி, அப்படி புளிக்க வைக்கிறதுனால என்னதான் நடக்குது பாருங்க. ஒன்னு, இது குவார்செட்டினை நம்ம உச்சந்தலை ரொம்ப ஈஸியா உறிஞ்சிக்க உதவுது. 2, முடி வளர்ச்சிக்கு தேவையான நல்ல வைட்டமின்களோட உற்பத்திய இது அதிகப்படுத்துது. 3ஆவதா, ரொம்ப முக்கியமா, நம்ம உச்சந்தலையோட pH அளவை இது பேலன்ஸ் பண்ணுது. இதனால முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சூழல் உருவாகுது. இதுக்காக நீங்க ரொம்ப நாளெல்லாம் வெயிட் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் 72 hours, அதாவது 3 நாள்ல இந்த சாதாரண வெங்காயச்சாறு உங்க உச்சந்தலைக்கு ஒரு சூப்பரான ஊட்டச்சத்து ட்ரீட்மெண்டா மாறிடும். அப்படி புளிக்க வச்ச இந்த சாறு என்னெல்லாம் மேஜிக் பண்ணும் தெரியுமா? 1, ரொம்ப டல்லா செயலற்று இருக்கிற நம்ம மயிர்கால்களை தூண்டிவிடும். 2, நம்ம உச்சந்தலையோட pH அளவை கரெக்டா பேலன்ஸ் பண்ணும். 3, முடியோட வேரிலிருந்து வளர்ச்சிய பூஸ்ட் பண்ணும். 4, உச்சந்தலையில இருக்கிற சின்ன சின்ன வீக்கம், பொடுகு, தொல்லை இதெல்லாத்தையும் குறைக்கும். சோ ஃபைனல் ரிசல்ட் என்ன? அடர்த்தியான, ஸ்ட்ராங்கான, வேகமா வளரக்கூடிய முடி. இதுதானே நம்ம எல்லாருடைய கனவும். ஓகே, இப்போ இது ஏன் ஒர்க் அவுட் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப வாங்க, இதை எப்படி நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா தயாரிக்கலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த செய்முறை ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். முதல்ல ஒரு சிவப்பு வெங்காயத்தை எடுத்து நல்ல சின்ன சின்னதா நறுக்கி அரைச்சுக்கணும். அடுத்ததா ஒரு மெல்லிய துணிய வச்சு அந்த சாரை மட்டும் நல்லா பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சாரோட 1 டம்ளர் தண்ணி, அதாவது கிட்டத்தட்ட 240 மில்லி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சுத்தமான தேன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கடைசியா இந்த மிக்ஸ ஒரு மெல்லிய துணி இல்லனா ஒரு காஃபி ஃபில்டர் வச்சு மூடி வெளியிலே ஒரு 3 நாளைக்கு, அதாவது 72 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அவ்வளோதான், உங்க சூப்பர் பவர் ஹேர் ட்ரீட்மெண்ட் ரெடி. வெயிட், இன்னும் முடியல. இதோட பவரை இன்னும் அதிகமாக்க உங்களுக்காக ஒரு போனஸ் ஸ்டெப்பே இருக்கு. நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த வெங்காய சாறு, அது கூட ரோஸ்மெரி எண்ணெய சேர்க்கணும். அதிகமாலாம் தேவையில்ல, கரெக்டா 5 டிராப்ஸ் போதும். ஏன் இந்த ரோஸ்மெரி ஆயில்? ஏன்னா இது நம்ம உச்சந்தலைக்கு பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும், அங்க இருக்கிற சின்ன சின்ன வீக்கத்தை எல்லாம் குறைக்கும், டேமேஜ் ஆன ஹேர் ஃபாலிக்கல்ஸை சரி பண்ண உதவும். சில ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? இதோட ரிசல்ட் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத சில டாப் ஹேர் லாஸ் மருந்துகளுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒருவேளை
இத்தனை நாளா நீங்க தேடிட்டு இருந்த அந்த நேச்சுரலான பவர்ஃபுல்லான ஹேர் சொல்யூஷன் வேற எங்கேயும் இல்லாம நம்ம கிச்சன்லயே இருக்கிற இந்த சிம்பிளான புளிக்க வச்ச வெங்காயத்துல தான் ஒளிஞ்சிருக்கோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.